அடுத்த ஐட்டம். போட்டு தக்காளி போட்டு காரெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வேக வச்ச மொச்சை. ஸோ என்ன குழம்பு? மொச்சை கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அதுதான் இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு ரெடி ஆகிருக்கு. ஆக்சுவலி இது காம்பினேஷன் ரெண்டுமே, ரசம் மொச்சை கத்திரிக்காய் தொக்கு ப்ளஸ் கீரை, அதுதான் இன்னைக்கு சமையல். சொல்லிட்டேன். ஓகே, அதுதான் வாய்க்கு கருவேப்பிலை இருக்குது, திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே இன்னும் எல்லாமே சேர்ந்து வெந்து வந்துடும். ரசம் வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது கொதிக்க விடாமல் அப்படியே நிறுத்திட வேண்டியது தான்.